வணக்கம் மக்களே. பிக் பாஸ்ல இப்ப ராஜாங்கம் டாஸ்க் வந்து போயிட்டு இருக்கு. பட் இந்த டாஸ்க்ல ரெண்டு சைடு இது வரைக்கும் இருந்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிளா இண்டிவிஜுவல் கேம்ல ராஜா ராணி அப்படிதான் இருக்கும். பட் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜா ஒரு ராணி ரெண்டு ராஜகுரு, ஆண்கள் அணி தனியா பெண்கள் அணி தனியா, மெயினா அரியாசனம்னு ஒண்ணு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு கடைசி வீக்கெண்ட்ல வெள்ளிக்கிழமை எதுமா யார் இந்த அரியாசனத்துல உட்கார்ந்துருக்காங்கிறதா வந்து பாத்தீங்கன்னா போட்டி. சோ இதுல என்ன மாதிரி டாஸ்க் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனலா இருக்கும். அதே மாதிரி புதுசா பார்க்கக்கூடிய ஆட்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடன் லைவ் அப்டேட்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கும் யூஸா இருக்கும், எனக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். சரிங்களா? சோ முதல்ல இந்த டாஸ்க், அதாவது வீக்கெண்ட்ல இந்த அரியாசனத்தை போய் ஏறணும் அப்படின்னா எப்படி ஏறுவாங்க, ஒரு டாஸ்க் வைக்கணும் இல்லையா? சோ அந்த மாதிரி இந்த ராஜாங்கம் டாஸ்க்கு மட்டும், ராஜாங்கம் இதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. இந்த டாஸ்க்ல ஜெயிக்கிறவங்க ஒரு ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி. சரிங்களா? காலையில நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பாத்திருப்பீங்க, ராஜாங்கம் டாஸ்க்ல வந்து களிமண்ணெல்லாம் அள்ளிட்டு ஓடுற மாதிரி இங்க அடிச்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா? அந்த டாஸ்க் வந்து இப்ப போயிட்டு இருக்கு. இந்த டாஸ்க்ல என்ன ரூல்ஸ்னு வச்சு பாத்தீங்கன்னா, களிமண் வந்து கொடுத்துருவாங்க. இந்த களிமண் வந்து தூரத்துல வச்சிருவாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒரு பஸர் வந்து அடிக்கும். அந்த பஸர் அடிக்கும் போது போயிட்டு இந்த டீம்ல இருக்கிற ஆட்கள் வந்து போய் எடுக்கணும். அதாவது ராஜா சைட்ல இருந்து பொதுமக்கள், ராணி சைட்ல இருந்து பொதுமக்கள். அதாவது ராஜா சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் இல்லாதவங்க, பொதுமக்களா இருக்கக்கூடிய காமனர்ஸ் மட்டும்தான். சோ அந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜா சைட்ல இருந்து முத்து, அருண், சிவகுமார், ஆனந்தி இந்த 4 பேர் வந்து இருக்காங்க. ராணி சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வர்ஷினி, ஜாக்கு, சத்யா அண்ட் அன்சிதா இந்த 4 பேர் வந்து இருக்காங்க. சோ இந்த இடத்துல தான் ஹைலைட். பெண்கள் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 பெண்கள் ஒரு ஆண் இருக்காங்க. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா 3 ஆண்கள் ஒரு பெண் இருக்காங்க. சரியா? பட் இந்த இடத்துல நம்ம முக்கியமா குறிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நேற்று வீடியோல சொல்லியிருந்தேன், இந்த ராஜாங்கம் டாஸ்க்னு சொன்னோடனே ஆனந்தி அனுப்புனது பெண்கள் டீமுக்கு பெரிய மைனஸா இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். நம்ம சைட்ல வந்து ராணுவ இருக்காப்ல பிசிக்கல் டாஸ்க் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். பட் அது எவ்வளவு பெரிய மைனஸ் அப்படிங்கிறது இந்த செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சத்யா வந்து காமிச்சு விட்டாரு. என்னடா அனுப்புனீங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சு விட்டாருன்னு தான் சொல்லணும். சோ இந்த டாஸ்க்ல வந்து பொம்மைகள் வந்து செய்யணும். களிமண் எடுத்துட்டு வரணும். ஒரு பஸ்ஸர்ல களிமண் எடுத்துட்டு வரணும். ரெண்டாவது பஸ்ஸர்ல எவ்வளவு பொம்மைகள் செஞ்சு வச்சுக்கிறாங்களோ அந்தந்த நாட்டுக்காரங்க, ஆண்கள் நாட்டுக்காரங்க, பெண்கள், ராஜா நாடு ராணி நாடு இவங்க 2 பேரும் வச்சுக்கிறாங்களோ, யார்கிட்ட அதிக பொம்மைகள் அழகான பொம்மைகள் இருக்கோ அவங்க தான் கொஞ்சம் பொருளாதாரம் உள்ள நாடு அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் வெற்றி பெற்றதா அறிவிக்கப்படும். சரிங்களா? சோ அப்படி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா ஒரு படிகளா ஏறலாம். சோ இதுல முக்கியமான குறிப்பு என்னன்னா, எந்த ஒரு கடவுள் சிலையும் இதுல வந்து செய்யக்கூடாது அப்படின்னா மெயினான குறிப்பு. சரிங்களா? கடவுள் சிலைகள் செய்யக்கூடாது. சரி, இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஆட்கள் யார் யாரு சொல்லியாச்சு. இப்போ போய் கேமுக்கு போய் நிக்கிறாங்க, கேம் விளையாட போறாங்க. கேம் விளையாடுற இடத்துல களிமண் ஒரு இடத்துல இருக்கு. சரி, போய் எடுத்துட்டு வரணும். ஒரு டைம் ஒரு பஸ்ஸர் தான் அள்ளிட்டு வரணும். சும்மா நிறைய அள்ளிட்டு வர விட ஒரு டைம் அள்ளிட்டு அதை கொண்டு வச்சுட்டு திருப்பி போய் தான் அள்ளிட்டு வரணுங்கிற மாதிரி ஒரு இது வந்து சொல்லியிருக்காங்க. சோ அள்ளிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா சத்யா உள்ள இருந்து ஹல்க்கு மாதிரி நிமிந்து வராரு. பார்த்தா இவங்க 3 பேர் அள்ளிட்டு போன மண்ணா ஒரே ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அள்ளி கொண்டு போயிட்டு இருக்காரு. சோ 2 டைம்ல மொத்த மண்ணே அள்ளிட்டு போயிட்டாரு. இவங்க வந்து வலிச்சு அள்ளிட்டு வர மாதிரி கடைசியில ஆளுக்கு 2 கொண்டு வந்து வச்சிருக்காங்க பாய்ஸ் டீம். சோ அப்படி எப்பரா ஜெயிச்சாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அங்கதான் முத்துக்குமரனோட ஸ்ட்ராட்டஜி வந்து யோசிக்கணும். யாருமே எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. மண்ணு எவ்வளவு இருக்குன்னு முக்கியம் கிடையாது, நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதா முக்கியம். சோ பண்ற விஷயத்த வந்து ஒழுங்கா பண்ணுவோம், அழகா பண்ணுவோம்னு சொல்லி பாய்ஸ் டீம் இருக்கக்கூடிய பொம்மைகளை வந்து அழகா பண்ணி பொருளாதாரத்தை மேம்படுத்தி, அதாவது ஒரு 2 பொருள் இருக்கு, ஒரே சைஸ்ல இருக்கு அப்படின்னா இருக்கக்கூடிய வேல்யூபிள்னு ஒண்ணு இருக்குல்ல, இது அழகா இருக்கு, டிசைனா இருக்கு, இது நார்மலா ஒரு பானை மட்டும் இருக்கு, இதுல பெயிண்ட் அடிச்சிருக்கா ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. சோ அந்த மாதிரி அழகா ஒண்ணு வந்து கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லி ஒண்ணு வந்து கிரியேட் பண்றாங்க. பெண்கள் சைட்லயுமே அவங்களோட பொட்டு, இந்த மேக்கப் கிட்டிஸ் அதெல்லாம் வச்சு ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ஆண்கள் டீம் தான் இந்த டாஸ்க்ல வந்து வின் பண்ணி முதல் 2 படிகள், அதாவது முதல் ப்ரோமோல நீங்க வந்து பாத்திருப்பீங்க, அதாவது ஆண்கள் அணி வந்து பாத்தீங்கன்னா 2 படிகள் ஏறி இருக்காங்க அரியாசனத்தை நோக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இந்த டீம்ல இந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் வெற்றி அடைஞ்சு முதல் 2 படிகள் ஏறி இருக்காங்க. பெண்கள் அதே இடத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. சோ இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன? சரிங்களா? சத்யாவை அனுப்பி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் சத்யா பண்ணும்போது கூட மண்ணே அவங்க போனாலும் போயிடுச்சுன்னு நினைக்காம பரவாயில்ல நம்ம செய்வோம், நம்ம கரெக்டா செய்வோம்னு சொல்லி செஞ்சு இந்த டாஸ்க் வந்து ஜெயிச்சும் காமிச்சிருக்காங்க. ஸோ இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த மாதிரி லைவ் அப்டேட்ஸ் அண்ட் நம்ம சேனலை வந்து புதுசா பார்க்கக்கூடிய ஆட்கள் மறக்காம லைக் போட்டுக்குங்க. லைவ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.